மும்பை இந்தியன்ஸ் ஆல்மோஸ்ட் பிளே ஆஃபை விட்டு வெளியில் போயாச்சு. இதுக்கப்புறம் நடக்கணும் அப்படின்னா டாப் 4ல் இப்போ டாப் 4ல் இருக்கிற ஒரு 2-3 டீம் நாங்கள் வந்து ஐபிஎல் ஆடலப்பா, இதோடு நிறுத்திக்கிறோம்ப்பா அப்படின்னு கிளம்புனா மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸுக்கு பிளே ஆஃப் போகிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நம்ம தான் போகல, மற்றவங்களும் பிளே ஆஃப் போக விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேலை, சிறப்பான ஒரு வேலை ஆர்சிபிக்கும் இருக்குது, டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் இருக்குது. எஸ்ஆர்எச் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2 பாயிண்ட்ஸ் எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எம்ஐ கிட்ட ஆல்ரெடி 277 அடித்தாங்கல்ல, இப்போது எம்ஐ வந்து அதை திருப்பி கொடுப்பாங்களா வேன்கடையில்? ஏன்னா வேன்கடையில் லாஸ்ட் மேட்ச் நீங்கள் பார்த்துருக்கலாம், 170 சேஸ் பண்ண முடியாமல் மும்பை இந்தியன்ஸ் ஆல் அவுட் ஆனாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதாவது வேன்கடே எப்பவுமே அப்படி இருக்காது, திடீர்னு முடிச்சுக்கும் 250 இங்கே அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுக்கும். இன்னொன்று ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், அபுதாபியில் வந்து ஒரு தடவை மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிச்சா இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறதுங்கிறத தாண்டி அதிக ரன் அடித்தா, அதாவது அதிக 2 வித்தியாசத்தை ஜெயிச்சா பிளே ஆஃபுக்கு அப்படிங்கும்பொழுது எஸ்ஆர்ஹெச் கிட்ட தான் ஆனாங்க. ஆனால் எஸ்ஆர்ஹெச் கிட்ட அவ்வளோ பெரிய விக்ட்ரி அவங்களால பெற முடியல, அதனால் வெளியேறினாங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கு எம்ஐக்கு அவ்வளோ பெரிய பகையான அல்சரி ஜோசப் எடுத்த 6-4 ஞாபகம் இருக்குது. ஸோ இப்படி அடிக்கிட்டே போகலாம், ஆனால் ரொம்ப அவ்வளோ பெரிய ரைவல்ரெலாம் கிடையாது. பட் இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 பாயிண்ட் முக்கியம், நெட் ரன் ரேட்டு ரொம்ப முக்கியம். இப்போ எம்ஐ ஃப்ரீயாக ஆடுவாங்க, எப்படி ஆட போகிறாங்க, எஸ்ஆர்ஹெச் இவங்க கிட்ட ஜெயிப்பாங்களா பேசுவோம் நிறையக்கு. ஜெயிலில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் மும்பை வேன்கடையில் நடக்க இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. ஓகேங்க, முதல்ல வேன்கடையில் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ முதல்ல டாஸ் அப்படிங்கிறது வந்து எங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் போது சேசிங்க்கு போகிறது அப்படிங்கிறது பெட்டர் நான் நினைக்கிறேன். மேபி பிச் எப்படின்னு தெரியல, யூஸ்வலி பிச்சாக இருக்கும்போது, பட் சேசிங்க்கு போகிறது ரொம்ப பெட்ரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு பொறுத்த வரைக்கும் ரெட் சாயில் இல்லை க்ளே, மேக்ஸிமம் ரெட் சாயில் தான் இருக்கும். ஸோ ரெட் சாயில் அப்படிங்கிறது லாஸ்ட் மேட்ச்சில் நீங்கள் பார்த்து இருந்திருப்பீங்கள்ல. ஸோ ஃபாஸ்ட் ஸ்டார்க்கோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், உங்களோட ஸ்பின்னர், இந்த பக்கம் எம்ஐயோட ஒரு பவுலர்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது, இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது தாண்டி இன்னொரு வேன்கடே ஒன்று இருக்குது, 250 200 அப்படிங்கிறது. ஸோ ஃபிங்கர் கிராஸ் என்னை பொறுத்த வரைக்கும். பட் பேட் பண்ணுறதுக்கு வேன்கடே என்றைக்கும் ஒரு மாதிரி கஷ்டம் கொடுத்ததும் கிடையாது. பட் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்க்கு அகேன்ஸ்டாக ஒரு டெக்னிக், தென் ஒரு மாதிரி ஸ்கொயராக இருக்கக்கூடிய அந்த பவுண்டரியை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஹிட்டிங் அபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஆவரேஜ் ஸ்கோர் 200 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோரை அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டாஸ் ரொம்ப முக்கியம், அதை தாண்டி எஸ்ஆர்ஹெச்சுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து முதல்ல அதாவது பெரிய ஸ்கோர் அடித்து பெரிய விக்ட்ரி ருசிக்கணும்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு டாஸ் ரொம்ப முக்கியம். இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பிளேயிங் லெவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உள்ளே வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து போன மேட்ச்சில் வந்து பேட் கமின்ஸ் ஒரு விஷயம் பண்ணார், ஒரு நல்ல முடிவு. ஏடன் மார்கன் ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறாரு, அவரை தூக்கிட்டு சுமக்காமல் அவரை வந்து பெஞ்ச் பண்ணிவிட்டு கீழே மார்க்கோ ஆண்டர்சனை கொண்டு வந்தார். அது எந்தளவுக்கு கை கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல, பட் அது ஒரு முடிவு எடுத்தார். அகைன் அந்த முடிவு தான் எடுப்பார். இப்போது ஆட போகிறது மும்பையில். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயதேவன் இருக்கட்டும், மயங்க் மார்க்கண்டேவா. ஸோ ஓரளவு ஐ திங்க் மயங்க் மார்க்கண்டேவை கொண்டு போவாங்க. அதாவது சபாஸ் அகமது இருக்கார், ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்கிறதுனால அந்த ஒரு பிளானுக்கு போவாங்க. நிதிஷ் ரெட்டியும் ஒரு ஹேண்டி ஒரு ஆல்ரவுண்டராக இருக்காருங்கிறதுனால அதை எடுத்துகிட்டு போவாங்க. எஸ்ஆர்ஹெச்சோட 11 பொறுத்த வரைக்கும் இதுதான், ரொம்ப குழப்பிக்க வேணாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஜெயதேவன் இருக்கட் எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு மயங்க் மார்க்கண்டே ஒரு லெக் ஸ்பின்னர் இருந்தால் ரொம்ப பெட்ரு. ஏன்னா அங்கே ஒரு சில பேரெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம். அந்த பக்கத்தில் நீ எம்ஐ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நபியா இல்லை ரொமாரியோ ஷெப்பர்டா. நபி வந்தாருன்னா மேலே இருக்கக்கூடிய எங்கள் 2 லெஃப்ட் ஹேண்டருக்கு எடுத்துகிட்டு வரலாங்க. அபிஷேக் சர்மாவும் அதுக்கப்புறம் ட்ரெவிஸ் ஹெட்டும் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை கொண்டு வரலாம். பட் நபியை கொண்டு வரும்போது கீழே கிளாஸின், நிதிஷ் ரெட்டி, அப்துல் சமாதெல்லாம் ஸ்பின் நல்லா ஆடுவாங்களே அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருக்குது இல்லை. ஸோ நபியோடவே போவாங்கன்னு நினைக்கிறேன். கோல்சேக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் இதுதான், ரொம்ப பெருசாக 2 டீமும் குழப்பிக்க மாட்டாங்க 11 பொறுத்த வரைக்கும். பட் எஸ்ஆர்ஹெச் எம்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்சில் வந்து மும்பை ரோஹித் சர்மா இம்பாக்ட் சப்பாக இருந்தார். இந்த மேட்ச்சில் ஒருவேளை ரோஹித் ஆடாமல் கூட போகலாம். ஹர்திக் பாண்டியா டாஸ் போடும்பொழுது அவர் நேஷனல் டியூட்டிக்கு போயிட்டா இருப்பா அப்படின்னு சொல்கிறது கூட வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. எனக்கு பெருசாக ஆச்சரியமும் கிடையாது. ஓகேங்களா? ரோஹித் சர்மா செய்யக்கூடியவர் தான், மும்பை இந்தியன்ஸும் அதை புரிஞ்சுக்கவும் செய்யக்கூடியவங்க தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி மூலம் பிளேயிங் லெவன் உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீயாக ஆடுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பிளே ஆஃப் குவாலிஃபயர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. என்னை பொறுத்த வரைக்குங்க. ஓகேங்களா? பிளே ஆஃப் வாய்ப்பு இல்லை.
ஸோ தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக ஆடுவோம். ஃப்ரீயாக ஆடுவோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்சி இப்போ காமிக்க ஆரம்பிக்கிறார். இஷான் கிஷன் இருந்து அவ்வளோ சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ், இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வரல. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார், பட் அவ்வளோ சிறப்பாக வரல. சூரியகுமார் யாதவ் போன மேட்ச்சில் 50 அடித்தார், 10. அதுக்கப்புறம் திலக் வர்மா கன்சிஸ்டண்ட்டாக ஒருத்தர் மட்டும் இருந்துகிட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியாவுக்கு லைட்டாக பட ஆரம்பிச்சது, போன மேட்ச்சில் டக் அவுட் ஆனார். டிம் டேவிட் முடிக்க மாட்டுறாரு. அப்புறம் நேஹல் வதேரா நல்லா ஆடிட்டு இருக்காரு, பிரச்சனை கிடையாது. கீழே நபி அவ்வளோ சிறப்பாக கிடையாது. பவுலிங் எடுத்திங்கன்னா கோல்ஸே ரன்னை வாரி வழங்குறாரு. சாவ்லா ஒரு மாதிரி அவ்வளோ ப்ராமிசிங்காகவும் இருக்கவும் மாட்டுறாரு. பட் ஒரு சில நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. பும்ரா அவர் ஒருத்தர் மட்டும் தான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. துஷாரா போன மேட்ச்சில் நல்லா பண்ணார். ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 11 பேரில் இல்லை, ஓவரால் இது வரைக்கும் ஆன ஒரு 14-15 பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனது ஒரு 3 பேர் தான் நல்லா ஆடி இருக்கிறாங்க. சேர்த்து வச்சு ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸாக பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. அதனால தான் வெக்ட்ரியும் கிடைக்கவும் மாட்டுது. இப்போ இவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஆடும்பொழுது ரோஹித், இஷான் கிஷன் அப்படின்னு வரும்பொழுது லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அப்படிங்கிறவங்க, அதாவது நட்டு, அப்புறம் மார்க் ஐன்சன், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க. ரோஹித்துக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம். தென் பேட் கமின்ஸோட சில ஷார்ட் பால்ஸ், அவரோட ஷார்ட் பால் டாக்டிக்ஸ், ஷார்ட் பால் போடுங்கன்னு சொல்லி அளவு போட வச்சு, ஸோ மேபி ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணாங்கன்னா அங்கேயே ஒரு 30 ரன் பேட் கமின்ஸ் அண்ட் கோ பிடுங்கின மாதிரி. அதே போல் இஷான் கிஷன் எடுத்துக்கிட்டேன். இஷான் கிஷனையும் நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேட் கமின்ஸோட கேப்டன்சி எப்படி மீறி அடிக்க போகிறாருங்கிறதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ஒரு மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்டுவை ஒரு கொண்டு வர முடியுது. அப்போ சூரியகுமார் யாதவ் இருக்கும்போது யார்கர் எப்படி நெயில் பண்ண போகிறாருங்கிறதும். தென் அதுக்கப்புறம் வந்து புவி ஏழியா நியூ பாலில் வந்து தென் மார்க் ஆன்சன் கொஞ்சம் விக்கெட் எடுத்துட்டாரு. புவி விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஸோ புவியை கட் பண்ணி டெத் ஓவரில் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா போன மேட்ச்சில் டெத் ஓவர் அவர் நல்லா பவுலிங் பண்ணாருங்கிறதுனால ஸோ கொண்டு வராங்க. டிம் டேவிட் வர்சஸ் நட்டு ஒரு மேட்ச் ஒன்று நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. நட்டு டிம் டேவிட் அடிச்சிருப்பார். ஸோ டிம் டேவிட் வர்சஸ் டெத் ஓவர்ஸில் இருக்கக்கூடிய நட்டு, புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ். ஸோ சேலஞ்ச் இருக்குது. என்னென்னா அவங்க பேட்டர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் பட் இங்கே இருக்கக்கூடியவங்கலாம் என்னங்க அன்னடே அப்படின்னு சொல்லாமல் எனக்கு கன்ஃபார்மாக சொல்லிடலாம். இவங்க நீங்கள் நல்லா இவங்க கண்டிப்பாக இந்த பவுலிங் அட்டாக் சூப்பராக பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லலாம். சூரியகுமார் யாதவுக்கு மயங்க் மார்க்கண்டே வச்சு ட்ராப் பண்ணலாம். திலக் வர்மா வர்சஸ் மயங்க் மார்க்கண்டே அதுவும் நல்ல ஒரு பேட்டிலாக இருக்கும். திலக் வர்மா வர்சஸ் பேட் கமின்ஸ் அதுவும் நல்ல ஒரு பேட்டில் தான். ஏன்னா ஸோ வேரியேஷன்ஸ் கொஞ்சம் வெரைட்டி கொடுப்பாரு. ப்ளஸ் திலக் வர்மாவுக்கு அகேன்ஸ்டாக ஸோ ஃபீல்ட் செட் வச்சு அவரை கொஞ்சம் லைட்டாக மென்டலி ஒரு குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிம் டேவிட் ஒரு ஆஸ்திரேலியன், பேட் கமின்ஸ் ஒரு ஆஸ்திரேலியன். ஸோ டிம் டேவிட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஸ்பின்னை கொண்டு வரணும், ஃபாஸ்ட் பாலர்ஸை முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்டணும், இல்லை யார்கர் அக்யூரேட்டாக போடணும். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஷபாஸ் அகமத், அதுக்கப்புறம் மயங்க் மார்க்கண்டே. ஓகே, இல்லைனா நட்டு நான் அதுக்கப்புறம் வந்து புவி இவங்க போடணும்னு வரும்போது வேறு வழியில் கொடுத்து தான் போட வைப்பார். ஆனால் யார்கர் அக்யூரேட்டாக போட சொல்லுவார் அப்படிங்கிறது எனக்கு டவுட்டே கிடையாது. மார்க் ஆன்சன் நியூ பால் என்ன பண்ண போகிறாரு, நியூ பாலில் ஒரு கை கொடுக்க முடியுமா? மிடில் ஓவர்ஸில் ஸ்கையும், அதாவது மிடில் ஓவர்ஸில் வந்து ஒரு ஸ்கை ஒரு 9வது ஓவருக்கு மேலே வராரு அப்படின்னா நிதின் ரெட்டிக்கு கொடுக்கலாமா, இல்லை ஷபாஸ் அகமது கொடுக்கலாமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு இருக்குது. பேட் கமின்ஸ்க்கு சேலஞ்ச் இருக்குது. ஆனால் இப்போ நம்மளுக்கு மைண்டில் ஒரு எம்ஐ இருக்கிறாங்களே, ஸோ ஒரு மாதிரி சின்ன பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் ஸோ டீமாக கலெக்டிவாக ஒரு பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஹர்திக் பாண்டியா பேட் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக அவருக்கு யார்கர் அடிக்க சொல்லுவார். ஷார்ட் பால் ஒரு மாதிரி வெளியில் போட வச்சு அவர் லெக் சைடில் ஆட வைக்கவும் சொல்லுவார். ஸோ இப்படி டாக்டிக்கலாக சில பல விஷயங்கள் இருக்குது. டாக்டிக்கலாக ஒரு வேலை பேட் கமின்ஸ் ஜெயிச்சிட்டாருன்னா டெஃபினட்டாக அந்த மேட்சை வந்து வின் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம்னா ட்ரெவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு இதுதான் யோசிக்கணும். ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு ஓவர் பொதுவாக மலிங்கா ட்ரெண்ட் போல்ட் இருக்கும்பொழுது பும்ரா போட்டதே கிடையாது ஃபஸ்ட்டு ஓவர். அது பும்ரா பீக் ஃபார்மில் இருக்கும்போது சரி தான். இப்போ அபிஷேக் சர்மாவையும் ஹெட்டையும் அந்த கொஞ்சம் ஒரு மாதிரி பும்ராவுக்கு எக்ஸ்ட்ரா 2 ஓவர் இல்லை ஒரு ஓவர் கொடுத்து பார்த்துட்டு திரும்பி 1 ஓவர் கொடுத்துட்டு பிள்ளி கொண்டு வந்துடலாம். இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு அந்த 2 பாயிண்ட் கிடைக்காத முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடலாம். ஏன்னா இவங்க 2 பேர் அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான். அல்மோல் பிரீத் அவ்வளோ ஃபார்ம் கிடையாது. இன்றைக்கி ஒரு வேளை ஃபார்முக்கு வந்தால் அது பெரிய ஒரு பிரச்சனை மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும். கிளாசின் வர்சஸ் ஸ்பின்னர். ஸோ கிளாசினுக்கு என்ன பண்ண போகிறாரு, ஸோ கிளாசின் வரும்பொழுது அப்போது கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா, கோட்ஸே, துஷாரெல்லாம் போடுவாங்க. பட் துஷாரா கிட்ட சொல்லணும், துஷாரா உங்களுக்கு யாருக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா மேலே ட்ரெவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, கீழே கிளாசின், அப்துல் சமத், நிதிஷ் ரெட்டி, இல்லை கிளாசின் ஒரு பெரிய திமிங்கலம், மேலே 2 பெரிய திமிங்கலம், கீழே ஒரு பெரிய திமிங்கலம் இருக்கும்பொழுது ஸோ ஆப்வியஸ்லி வந்து இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா ஒரு மாதிரி தலையை பிச்சுக்கிட்டுங்கிறத தாண்டி பவுலர்ஸ்கிட்ட போய்ட்டு சிம்பிளாக இங்கே பாருங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, பெஸ்ட்டு எது உங்களோட பெஸ்ட்டு வெப்பன் எது, யார்கர் போடுங்க, அதையே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுவார் நான் நம்புகிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் சிறப்பான பேட்டிங் இல்லை, கிளாசின் அன்ப்ராமிசிங் தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஒரு பெரிய நல்லா அடிக்கிறாங்க. பட் சேஸுக்கு போகும்போது மட்டும் பிரச்சனையாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த 2 ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது வித்தியாசப்படுது. அப்துல் சமத், நிதிஷ் ரெட்டி, ஷபாஸ் அகமது,
ஸோ இவங்கெல்லாம் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையவே கிடையாது. கிளாஸின் மேலே ஹெட்டு இவங்க 2 பேரை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் லைனப் அப்படிங்கிறது இருக்குது. பேட்டிங் அதர் இவங்களோட ஸ்கோர் அப்படிங்கிறது நம்பிக்கையானது இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் இவங்களோட வேலை, இவங்களோட நம்பிக்கையை எடுக்கிறது தான் இப்போ எம்ஐக்கான வேலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு பேப்பரில் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதான் நான் பார்க்குறேன். எஸ்ஆர்ஹெச் 52% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அண்ட் எம்ஐ 48% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸ் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்ததான் ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்குமே வந்து நான் பேட்டிங்கில் ட்ரெவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, டிம் டேவிட், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் எடுத்துருக்கிறேன். ரோஹித் சர்மா நான் பிக் பண்ணலை, ஏன்னா எனக்கு ஆல்ரவுண்டரில் ஹர்திக் பாண்டியா, நிதிஷ் ரெட்டி, ஷபாஸ் அகமத், ஸோ இவங்களெல்லாம் பிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மேலே இடமும் இல்லை. விக்கெட் கீப்பராக கிளாஸை பிக் பண்ணியிருக்கிறேன். பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, நட்டுவை பிக் பண்ணியிருக்கிறேன். இஷான் கிஷனையும் பிக் பண்ணல, ரோஹித் அவங்கள ஓப்பனத்தில் பிக் பண்ணல, மிடில் ஆர்டரை பிக் பண்ணியிருக்கிறேன். இப்போது திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், கிருக்கானந்தா நீங்கள் வந்து இப்படி ஒன்று பண்ணுங்களேன், வேன்கடே வந்து ஓப்பனர்ஸுகளுக்கு டெத் ஓவர்களில் இருக்கிறவங்களும் கை கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் யாரை பிக் பண்ணி இப்போ ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஹித்தை பிக் பண்ணலாம்னா ஹர்திக் பாண்டியா பேட் பண்ணுறதுக்கு வருவார், கண்டிப்பாக கையில் பால் எடுத்துகிட்டு 2 ஓவர் போடுறதுக்கு கண்டிப்பாக வருவார். அப்படிங்கும்போது அவர் 30 ரன் ஒரு 30 ரன் ப்ளஸ் ஒரு 2 விக்கெட் எடுக்கும் பொழுது எனக்கு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஏற்றி தானே கொடுப்பாரு. எப்படி நான் ஒரு ட்ராப் பண்ண முடியும்? அதே போல் நிதிஷ் ரெட்டி கையிலையும் ஒரு ஓவர் கொடுப்பாங்க, ப்ளஸ் ஓரளவு டீசெண்டாகவும் வந்து ஸ்கோரும் பண்ணுவாருங்கும் பொழுது நான் நிதிஷ் ரெட்டி எடுக்கிறது தப்பு இல்லையேன்னு தோணலாம். இப்போ நான் ஷபாஸ் அகமதை விட்டுட்டு நான் ரோஹித் சர்மா எடுத்தாலும் என்னென்னா எனக்கு என்னமோ அந்த வெயிட்டேஜ் குறைஞ்சிருமோன்னு தோணுது. நான் ஷபாஸ் அகமதை பிக் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த கவு கார்னரை யூஸ் பண்ணி ஸ்கொயரை யூஸ் பண்ணி அவர் ஓரளவு விக்கெட் எடுப்பாருன்னு எனக்கு தோணுது. பிக் பண்ணியிருக்கேன். மேலே கிளாஸின், இஷான் கிஷன்லாம் மைண்டு வரும்போது எனக்கு கிளாஸின் தான் தோணுச்சு. ஏன்னா கிளாஸின் ஆல்ரெடி இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக வேர்ல்டு கப்பில் அடிச்சது ஒன்று, இந்த மாதிரி எனக்கு கட்ட விக்கெட்டில் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவனு பேட் கமெண்ட்ஸ் இன்டிமேட் பண்ணுவார். அதனால் பிக் பண்ணியிருக்கிறேன். நட்டு, பூம் 2 பர்பிள் கேப் ஹோல்டர்ஸ் மாற்றி வச்சுக்கிட்டவங்கள கருணையே இல்லாமல் நான் பிக் பண்ணுறேன். ஓகேங்களா, எனக்கு தெரியலங்க. டிம் டேவிட் பெஞ்ச் பண்ணி நான் பூவி, பேட் கமின்ஸ் போகலாமா எனக்கு ஐடியா இல்லை. பட் இதுதான் என்னோடய டீமு, பார்த்து விளையாடுங்க. ஒரு நல்ல டீம் எடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன். அண்டு இதுதான் ஓகேங்களா. அடுத்து பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஆர்ஹெச் 10 பாயிண்ட்டோட ப்ளஸ் 0.722 அப்படிங்கிற ஒரு நெட் ரன் ரேட்டோட இருக்காங்க. இப்போ எம்ஐ கூட மோதுறாங்க, எல்எஸ்ஜி கூட, அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் கூடலாம் அவங்க மோதுறாங்க. இன்னொரு மேட்ச் இருக்குது, உங்களுக்கு ஒரு 4 மேட்ச் இருக்குது. பட் இந்த இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்ஐஜி, பஞ்சாப் கிங்ஸ் கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க. அப்போ பஞ்சாப் கிங்ஸ் எல்எஸ்ஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்ஆர்ஹெச் இப்போ இந்த மேட்ச்சில் தோற்றுறாங்கன்னா அடுத்து எல்எஸ்ஜி கூட பஞ்சாப் கிங்ஸ் கூடலாம் மோதும் பொழுது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பிளே ஆஃபுக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும். ஓகேங்களா, ஸோ அப்படி ஒரு நிலைமையில மாட்டாமல் இப்போ எம்ஐ கூடயும் ஜெயிச்சு அடுத்துல ஒரு 2 மேட்ச் 2 மேட்ச் இப்போ 10 பாயிண்டில் இருக்காங்க. அடுத்து ஒரு 4 மேட்ச்சில் 3 ஜெயிச்சா 16 பாயிண்டோட லாஸ்ட் பிளேஸில் இருப்பாங்க. இப்போ 4ஐயும் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். அப்படி ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஒருவேளை இப்போ யோசிச்சு பாருங்கள், எஸ்ஆர்ஹெச் வந்து எம்ஐட்ட தோத்துட்டாங்கன்னா அடுத்து வர மேட்செல்லாம் ரொம்ப பிரச்சனை. ஸோ ஜெயிக்கிறது மஸ்ட் வின், கண்டிப்பாக ஜெயிச்சா அவங்க நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதாவது கேகேஆர்கிட்ட வந்து ஒரு ரனில் ஜெயிக்கிறது, கேகேஆர்கிட்ட 4 ரனில் தோக்கிறது, 200 பெரிய ரன்லாம் அடித்து ஜெயிக்கிறது, தோக்கிறது, இது எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது. பட் பார்ப்போம் எஸ்ஆர்ஹெச் என்ன பண்ணுறாங்க. எம்ஐ பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் பிளே ஆஃப் போவாங்க அப்படிங்கிறது தீர்மானிக்கிறதும் ப்ளஸ் சில பல டீம்களோட பிளே ஆஃப் கனவே தீர்மானிக்கிறது அவங்கள தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பாயிண்ட்ஸ் டேபிள் அடுத்த 2 நாளில் மாறலாம். பட் மேலே இந்த 4 தான் போவாங்கிற மாதிரி, அதாவது எஸ்ஆர்ஹெச், கேகேஆர், ஆர்ஆர், சிஎஸ்கே இவங்க தான் போவாங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. பார்ப்போம். அதான் எம்ஐ வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு கருணை காமிக்கிறாங்களா, அன்றைக்கி கருணையே இல்லாமல் எங்களை அடிச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை பழி வாங்குவாங்களா, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் கடைசியாக ஜெயிச்சுட்டு போகணும்னு நினைப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பும்ராக்கெலாம் ரெஸ்ட்டு விடுங்க. பும்ரா, ரோஹித்லாம் ரெஸ்ட்டு விடுங்க. T20 வேர்ல்டு கப்புக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகட்டும். ஹர்திக் இங்கே வந்து ஒரு 4 ஓவர் போடணும், 4 ஓவர் ஃபுல்லாக போட்டு நல்லா போட்டு அதை பார்க்கணுங்கிறது ஒன்று இருந்துகிட்டு இருக்குது. ஜடேஜா ஆல்ரெடி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இப்போ ஹர்திக் பாண்டியா பிளேயர் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அண்ட் நம்பிக்கையாக இருக்கும் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த வேர்ல்டு கப்பில் ஆடக்கூடிய இந்தியன் பிளேயர்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி ஆஃபாக இருந்துகிட்டு இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் மறக்காமல் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எஸ்ஆர்ஹெச் ஜெயிப்பாங்களா இல்லை எம்ஐ ஜெயிப்பாங்களா, பிளே ஆஃப் கனவு வந்து எம்ஐ எஸ்ஆர்ஹெச்சோட கிடைக்காமல் இருப்பாங்களா பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள